ஹெல்தியான நல்ல எஃபெக்டிவான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாம வெயிட் லாஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபைபர் ரிச்சான ரெசிபி. ஸோ தினசரி இது போல் கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி சாப்பிட்டு வரும்போது நல்லா ஈஸியாகவே வெயிட் லாஸ் பண்ணலாம். பவுலில் 1 டம்ளர் கொள்ளு எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு. கொள்ளு வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒவ்வொரு விதமாக கொள்ளு சேர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். கொள்ளும் பாசிப்பருப்பும் 2லிருந்து 3 முறை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ரெண்டுமே நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். மினிமம் ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சிடணும். ஊற வைக்கும் போதே நான் 2 வரமிளகாவும் சேர்த்தி ஊற வச்சிருக்கேன். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் கொள்ளும் பாசிப்பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கும். நைட்டு நான் கொள்ளும் பாசிப்பருப்பும் ஊற வச்சிருக்கேன். ஸோ அடுத்த நாள் காலையில் இது ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. ரெண்டத்தையுமே தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கூடவே கடைசியாக இருக்கிற தண்ணியுமே கொள்ளு பாசிப்பருப்பு கூட போட்டுட்டு கழுவி நரைச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்தி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆரம்பத்தில் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாவை சோடா ஈனோ சேர்த்தாம ஃபர்மெண்டேஷன் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக ஊத்தப்பம் ஊற்றிடலாம். நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போது இந்த மாவில் தேவையான அளவுக்கு இந்துப்பும் போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போது ஊத்தப்பத்துக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது 3மே லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். வரமிளகாவும் நல்ல முருகல் போல் வரணும். மிளகா நல்லா வறுப்பட்டு வந்த உடனே 15 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். நான் சின்ன பூண்டாக இருக்கிறதுனால 15 பல்லு பக்கம் போட்டுக்கிறேன். பூண்டுமே பச்சை வாசனை போயிட்டு நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு 2 நார்மல் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் நீட்டமாக அப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையுமே வரமிளகாவோட சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் லைட்டாக பிங்க் கலர் ஆன உடனே 3 நார்மல் சைஸ் தக்காளியும் பெருசாக கட் பண்ணி போட்டாச்சு. தக்காளியை வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு தக்காளி கொஞ்சமாக வதக்கி விட்ட உடனே தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கலந்துட்டுடலாம். தக்காளியை அப்பப்போ கலந்துட்டு அதோட ஸ்கின் எல்லாமே நல்லா சாஃப்டாகி நல்லா வெந்து வரணும். நல்லா மசிஞ்சது போல் இருக்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு சின்ன துண்டு புளி போட்டு நல்லா கலந்துட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். தண்ணி சேர்த்தி அரைச்சோம் அப்படின்னா சட்னியோட டேஸ்ட்டு போயிடும், அந்த காரத்தன்மைலாம் இருக்காது. ஊத்தப்பத்துக்கு ரொம்ப டேஸ்டியான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே மாவு கொஞ்சமாக மேலோட்டமாக எடுத்து ரொம்ப தேய்ச்சி விடாமல் கொஞ்சம் தொன்னமாக ஊற்றி எடுத்துக்கணும். ரொம்ப தொன்னமாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வரும். மேலே கார்னிஷிங்காக நான் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கூடவே கேரட்டும் கொஞ்சம் மேலே அப்படியே தூவி விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் அப்படி மேலே சுற்றி ஊற்றி விட்டுட்டு மிதமான சூட்லேயே மூடி வச்சு வேக வைக்கணும். வாழைப்பழம் தொன்னமாக இருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்து வரும். மேலே இருக்கிற கேரட்டும் வெங்காயமும் இது போல் அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா மாவுக்குள்ளே மர்ஜ் ஆகிக்கும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா கேரட்டும் வெங்காயம் கூட நல்லா வெந்து வந்துடும். மூடி வச்சு வேக வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அவ்வளோதான். உளுந்து அரிசி சேர்த்தாம ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல சாஃப்டான கொள்ளு ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு.
இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திருக்கறனால இந்த ஊத்தப்பத்திலிருந்து இரும்பு சத்தும் கிடைக்கும். கருவேப்பிலையும் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் ஊத்தப்பம் கார சட்னியோட தான் சாப்பிட போகிறேன். நார்மலாக அரிசி ஊத்தப்பம் விடவே இந்த கொள்ளு ஊத்தப்பம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.